ஒளி என்பது ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற சக்தி சொட்டுக்கள். உங்களுக்கு விளங்குவதற்காக ஒரு தண்ணியை பொட்டலமாக கட்டுற மாதிரி சக்தியை கட்டியிருக்குது என்று நினைவுகள். ஒளி என்பது ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற சக்தி சொட்டுக்கள். ஒரு சக்தி சொட்டுக்கள் இருக்கிற சக்தி E7HF அல்லது H/λ என்று வரும். நீங்கள் மீடிரனை கூட்டுறதால சக்தியை கூட்டிக்கொள்ளலாம், அல்லது லண்டாவை குறைக்கிறதால சக்தியை கூட்டிக்கொள்ளலாம். ஒரு ஃபோட்டோனுக்கு இருக்கிற சக்தி இந்த சமன்பாட்டால் உங்களுக்கு தரப்பட போகும். இந்த சக்தி வேலை செயலை விட கூடவாக இருந்தால் இந்த ஃபோட்டோன் வைத்திருக்கிற சக்தி உலோகத்திலிருந்து இலத்திரனை விடுவிக்கிறதுக்குரிய வேலை செயலை விட கூடவாக இருந்தால் இந்த ஃபுட்டெல்லாம் அதில் உடைஞ்சிடும், அதில் அழிஞ்சிடும். அப்போ அந்த சக்தி என்ன செய்யும்? வெளியேறுற சக்தி, ஃபோட்டோனிலிருந்து வெளியேறுற சக்தி இலத்திரனை விடுவிக்க பயன்படுத்தப்படும் மிகுதி இலத்திரண்ட இயக்க சக்தியாக இருக்கும். இவைகளை தொடர்புபடுத்துகிற சமன்பாடு E7 வேலை செயல் பிளஸ் இயக்க சக்தியின் உயர் பெருமானம். இந்த ஈக்கு பதிலாக நீங்கள் HFF போடலாம், அல்லது HEOவை போடலாம். அந்த ஃபைக்கு பதிலாக நீங்கள் HF0 போடலாம், அல்லது HEOவை போடலாம். ஹைட்ரஜனின் உயர் பெருமானத்துக்கு E/VS போடலாம். அதாவது பாருங்கள், இயக்க சக்தியின் உயர் பெருமானம் மேக்ஸ் என்றது E/VS ஸ்டாப் போல் என்றது. இவைகள் ஒளிவின் விளைவில் இருக்கிற பிரதான சமன்பாடுகள். அப்போ ஒரு ஃபோட்டோண்ட சக்தி வேலை சேரத்து போக மிகுதி இலத்திரன்ட்ட வழங்கப்படும். வேலை சேர்வன்றது அந்த உலோகத்தின் வகையில் தங்கி உள்ள ஒன்று. சமரை அந்த வேலை சேரை விட, வேலை சேர்வன்றது உலோகத்தின் வகை தங்கியுள்ள ஒன்று. அந்த வேலை சேர்வை விட கூடிய சக்தியில் உள்ள ஃபோட்டோன்கள் இலத்திரன்களை விடுவிக்கும். அப்போ அந்த ஃபோட்டோன்கள் அதில் அழிந்துவிடும். அப்போ அந்த ஃபோட்டோன்லேருந்து வெளியேற சக்தி வேலை சேர்வுக்கு போனது போக மிகுதி இயக்கப்பாட்டு சக்தியின் உயர் பெருமானமாக இருக்கு. இந்த சமன்பாடுகள் எவையுமே ஒளியின் செறிவில் தங்கி இருக்காது.